பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான செந்தமிழ் தேனி என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய நல்வழி. பாடல் 15. சிவாய நம என்று சிந்தித்து இருப்போர்க்கு, சிவாய நம என்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாய்விடும். சிவாய நமவென்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாய்விடும். சிவாய நம என்று சிந்தித்து இருப்போர்க்கு சிவாய நம என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை தியானித்து கொண்டிருப்பவர்க்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை, ஒருபொழுதும் ஆபத்து உண்டாகாது. இதுவே உபாயம். இது ஒன்றே துன்பத்தை வெற்றி கொள்ளும் மதி அறிவாகும். அல்லாதையெல்லாம் பிற அறிவுகள் அனைத்தும் விதியே ஆய்விடும், விதிப்படியே ஆகும். அதாவது பஞ்சாட்சர மந்திரத்தை தினந்தோறும் தியானிப்பவர்களுக்கு ஒரு கெடுதலும் நேராது. இதுவே துன்பத்தை நீக்க வழி. மற்றவை யாவும் விதிப்படியே ஆகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். சிவாய நம என்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாய் விடும். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய நல்வழியிலிருந்து 15வது பாடலும் விளக்கமும். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.